அஸ்மத்குருபியோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகர் ஆச்சரியமாக அருளி செய்த அபரிமித பரிவாகமாக அவருடைய பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து 300க்கு மேலே ஸ்லோகங்கள் எழுதியிருக்கா. ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்று அதை 3 சாப்டராக பிரிச்சிருக்கா. 3 ஆஸ்வாசம் என்று சொல்வார்கள். ஸோ முதல் ஆஸ்வாசத்தில் 110 ஸ்லோகம். அதில் நேற்றைய தினம் வரை 106 ஸ்லோகங்கள் அனுபவித்தாச்சு. இன்றைக்கி 107 108வது ஸ்லோகம். பக்தி ஸ்த்வயி ஸ்திரதரா பகவன் யதி ஸ்யாத் தேவேன நஃ பலித திவ்ய கிஷோரவேஷே முக்தி ஸ்வயம் முகுளிதாஞ்சலி சேவதே அஸ்மான் தர்மார்த்த காமகதய சமய பிரதீக்ஷாः. பக்திஸ்த்வயி ஸ்திரதரா பகவன் யதி ஸ்யாத் தேவேன நஃ பலித திவ்ய கிஷோரவேஷே முக்தி ஸ்வயம் முகுளித அஞ்சலி சேவதே அஸ்மான் தர்மார்த்த காமகதய சமய பிரதீக்ஷாः. ரொம்ப அழகான ஸ்லோகம். மோக்ஷம், மோட்ச லக்ஷ்மி அப்படிங்கிறார். மோட்ச லக்ஷ்மி அடியார்களுக்கு எப்படி உபகாரம் பண்ணுறா, வந்து வணங்கி தானே உவந்து மோட்சலக்ஷ்மி நம்மிடம் வருவாள். ஐஸ்வர்ய லக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி மாதிரி மோட்சலக்ஷ்மியும் அடியார்களிடம் வருவாள் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பகவானே, பூர்வ ஜன்ம சுகிருதத்தின் பலனாக, அதன் பயனாக அடியார்களான எங்களுக்கு கிருஷ்ணா உன்னிடம் பக்தி ஏற்பட்டது. உன்னுடைய கிருபை, பரமானுக்கிரகம் எங்களுக்கு அந்த பக்தி ஸ்புரிக்கிறது, துளிர்கிறது. அது மேலும் மேலும் அதிகமாக உறுதிப்பட்டு விட்டால் அதுவும் ஒரு தெய்வ குழந்தையாக அவதரித்த உன்னுடைய திருக்கோலத்தில், உன்னுடைய ஆச்சரியமான அழகான குழந்தை வடிவான அந்த கண்ணபிரானின் திருக்கோலத்தில் ஈடுபட்டு அந்த பக்தி முதிர்ச்சி பெறுமானால் மோட்சலக்ஷ்மியே தானே உவந்து சந்தோஷமாக கைகூப்பி எங்களிடம் வந்து சேர்வாள் மோட்சலக்ஷ்மி. அதாவது இத்யனன்ய மனசா விநிர்மிதாம் வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் பட்டன் திவ்யவேணு ரசிகம் சமீட்சத்தே தெய்வத்தம் கிமப்பி எவ்வத பிரியம்னு வேதாந்த தேசிகன் கோபால விம்சத்தில் கடைசியில் பலஸ்ருதி ஸ்லோகமாக அனுபவிக்கிறார். அதாவது இந்த கோபால விம்சத்தியை வேறு எதிலையும் நாட்டமில்லாமல் கண்ணனையே அனுபவித்து இந்த ஸ்லோகத்தை சேவிப்பவர்களுக்கு கண்ணன் எதிர வந்து நிற்பான், சமீட்சத்தே பக்கத்தில் வந்து நிற்பான் என்கிறார். அது மாதிரி அந்த கண்ணனுடைய திரு அவதார லீலைகளை அனுபவித்து அதில் பக்தி முதிர்ச்சி அடைந்து மோட்சலக்ஷ்மி தானே உவந்து எங்களை கைகூப்பி வணங்கி நிற்பாள். அப்படி இருக்கும்போது, மோட்சலக்ஷ்மியே வந்து இருக்கும்போது தர்ம அர்த்த காம இதர புருஷார்த்தங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். ஆண்டாள் சொன்ன மாதிரி அவர்களுக்கு இகப்பர சுகம் ரெண்டுமே கிடைக்கும். இங்கேயும் சரி அங்கேயும் சரி. அவைகள் யாவும் எங்களுக்கு கைங்கரியம் செய்ய தங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது தர்ம அர்த்த காமம். அதாவது தர்ம காரியமாகவும் அந்த பொருள் ஈட்டுவதும் அவனுடைய கைங்கரியம், கண்ணனுடைய கைங்கரியத்துக்காக, பகவத் கைங்கரியத்துக்காக ஆசைப்படுவதும் பகவத் கைங்கரியத்திற்காக, எல்லாம் பகவத் கைங்கரியமாக பகவத் சிந்தனையாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. ஸோ பக்தி ஸ்த்வயி ஸ்திரதரா பகவன் யதி ஸ்யாத் தெய்வேன பலித திவ்ய கிஷோரவேஷே முக்தி ஸ்வயம் முகுளிதாஞ்சலி சேவதே அஸ்மான் தர்மார்த்த காமகதய சமய பிரதீட்சா. பகவானே, நகா எங்களுடைய தெய்வேன பூர்வ புண்ணிய வசமாக, பூர்வ ஜன்ம சுகிருத்தின் பயனாக பலித்த திவ்ய கிஷோர வேஷே திவ்யமான இளம் பிள்ளை குழந்தை வடிவு கொண்டு ஆயர் சிறுவனாக இருக்கும் உன்னிடத்தில் துவயி ஸ்திரதரா செவ்வனே நிலைத்த பக்தி ஸ்யாத் யதி இருக்குமேயானால் முக்தி ஸ்வயம் முக்தியானது ஸ்வயம் தானாகவே முகுளிதாஞ்சலி கூப்பிய கையுடன் அஸ்மான் எங்களையே சேவத்தை வந்தடையும்.
தர்ம அர்த்த காமகதையக, அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றின் பயன்கள் சமய பிரதீட்சாக வந்து சேர வேண்டிய காலத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கைக்கரியம் செய்ய என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அது இல்லாமல் அடுத்த ஸ்லோகத்தில் அவன் செவிக்கும் மனதுக்கும் கண்ணுக்கும் அமுதமாகியவன் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். ஜெய ஜெய தேவா, ஜெய ஜெய தேவா, ஜெய 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 தேவ தேவ தேவ, திரிபுவன மங்கள திவ்ய நாமதேய, ஜெய 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 பாலகிருஷ்ண தேவ, ஸ்ரவண மனோ நயனா மிருதாவதார, ஜெய 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 தேவ தேவ தேவ, திரிபுவன மங்கள திவ்ய நாமதேய, ஜெய 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 பாலகிருஷ்ண தேவ, ஸ்ரவண மனோ நயனா மிருதாவதார. தேவா, தேவனே, ஜெய, உனக்கு பல்லாண்டு, நீ ஜெயத்துடன் இருப்பாயாக. தேவா, ஒளி பொருந்தியவனே, ஜெய, நீ வெல்க வெல்க. தேவா, ஜோதி ஸ்வரூபனே, ஜெய, நீ வெற்றி வாகையுடன் திகழ்வாயாக எப்பொழுதும். மூன்று உலகங்களுக்கும் மங்கள ஸ்வரூபனாக இருப்பவனே, திரிபுவன மங்கள திவ்ய நாமதேயா, மிக புனிதமான பெயர்களை கொண்டவனே, ஜெய 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 பாலகிருஷ்ண தேவா, போற்றி பாலகிருஷ்ண தேவனே, உனக்கு ஜெயம் ஜெயம் ஜெயம். ஸ்ரவண மனோ நயனா அமிர்தவதார, அமிர்தாவதாரம். ஸ்ரவணம் செவிகளுக்கும், மனோ மனசிற்கும் உள்ளத்திற்கும், நயன கண்களுக்கும் அமிர்த ஸ்வரூபனாய் அவதரித்தவனே, அமிர்தாவதார, பல்லாண்டு பல்லாண்டு நீ வெல்க வெல்க என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். ஜெய 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 தேவ தேவ தேவா, திரிபுவன மங்கள திவ்ய நாமதேயா, ஜெய 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 பாலகிருஷ்ண தேவா, ஸ்ரவண மனோ நயனாமிருதாவதார. அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.